ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் ஸ்ரீனிவாசன் வருஷனாரு. அட்சய லக்னபதி ஜோட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு புதுவெளிமுத்தையா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம், சரிங்களா? இவருக்கு வயது தற்போது 31 வயது போயிட்டுருக்கு. இவருக்கு கேள்வி நிறையா இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக 3 கேள்வி. ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. தொடர்ந்து ஏதோ ஒரு பயம் உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாரு. 2வது வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் வேலை எப்போ கிடைக்கும், வேலை சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி மற்றும் திருமணம் சார்ந்த ஒரு கேள்வி. இந்த 3 கேள்விகளை நம்ம ஸ்பெசிஃபிக்காக எப்படி அட்சய லக்னபதி ஜோதிடத்தில் ஆய்வு பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி லக்னம். தற்போது போயிட்டுக்கூடிய அட்சய லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனுர் லக்னம், பூராடம் 4ஆம் பாதம், சரிங்களா? இப்போ போயிட்டுருக்குது பூராடம் 4ஆம் பாதம் போயிட்டுருக்கு. லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் ஏஎல்பிக்கு 11 இருக்கலாமா? இருக்கலாம். நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது பூராடம் 4ஆம் பாதம். சுக்கிர பகவான் எங்கே இருக்காங்க? ஏஎல்பிக்கு 4ஆம் இடத்துல. இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் இந்த பூராடம் 1, 2, 3, 4 ஆகிய 4 வருடம் 5 மாத காலங்கள் என்ன நடந்திருக்குன்னா, இந்த பூராடம் 4 போகும்போது சுக்கிர பகவான் 4ல் அமர்ந்திருப்பதும் இந்த குரு பகவான் 11ல் அமர்ந்திருப்பதும் பார்த்திங்கன்னா 6, 8ஆக வரக்கூடிய ஒரு சூழல். அப்படிங்கும்போது இந்த குருவிலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா, லக்னாதிபதி நின்ற இடத்துலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 6ஆம் இடமாகவும், நட்சத்திராதிபதி நின்ற இடத்துலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 8ஆம் இடமாகவும் வர்றதுனால இந்த ஜாதகர் ஒரு நிலையற்ற தன்மையோடு இருப்பார். உடல் ஒன்றும் சொல்லும், மனம் ஒன்று செய்யும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழலில் தான் அந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்றது இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி நட்சத்திராதிபதி யாருன்னா பூராடம் 4ஆம் மாதம் சுக்கிர பகவான் எங்கே இருக்கார்? ஏஎல்பிக்கு 4ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த 5ன்னு சொல்லக்கூடிய மனசு, இந்த மனசுக்கு அவர் 12ல் அமர்ந்திருப்பது மனம் விரயம் ஏற்படக்கூடிய ஒரு காலமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இவருக்கு மன விரயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதன் மூலம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த சந்திரன் இப்போ அவருக்கு சந்திர தசை தான் போயிட்டுருக்கு. தசாபுத்தியில் சந்திர தசை போயிட்டுருக்கு. 2016லேருந்து அந்த சந்திர தசை போயிட்டுருக்கு. இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா இந்த ஏஎல்பி லக்னத்திற்கு 8ஆம் இடத்தோட அதிபதியாக வந்துடுறார். 8ஆம் இடத்தோட அதிபதியாக ஏஎல்பி லக்னத்திலே அமர்ந்திருப்பதும் ஒரு தீராத பிரச்சனையே இந்த ஜாதகருக்கு. சந்திரனாலே நம்ம ஆல்ரெடி தெரியும், ஒரு குழப்பமான ஒரு நிலை, ஏற்றம் இறக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்ன்றதுனால இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா? ஆனால் நிச்சயமாக சந்திர திசை, அது சந்திரனும் 8ஆம் இடத்தோட ஆதிபத்தியம் பெற்று லக்னத்தில் அமர்ந்திருப்பது ஒரு பிரச்சனையை இவருக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலமான நிச்சயமாக 2016லேருந்து 2026 வரைக்கும், அதாவது இந்த ஏஎல்பி லக்னம் மாறுற வரைக்குமே அந்த சந்திர திசை அவருக்கு போயிட்டுருக்கு. அதனால் இந்த லக்னம் மாறுற வரைக்குமே அவருக்கு குழப்பங்கள் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்த்தோன்னு சொல்லலாம். ஒரு எளிமையாகவே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வேலை சார்ந்த கேள்வி அப்படிங்கும்போது 10ஆம் இடம், 10ஆம் இடத்தோட அதிபதி யாருங்க? புதன் பகவானாக வந்துடுறாரு. அவர் ஏஎல்பிக்கு 2ஆம் இடத்துல. இருக்கலாமான்னா இருக்கலாம், சரிங்களா? சரி, இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த 10ஆம் இடத்துல வேலை இழப்பு ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த செவ்வாய் பகவான் இருக்கார் இல்லையா, அந்த 10க்கு 8ஆம் இடத்தோட அதிபதி செவ்வாய் பகவான் எங்கே உட்காந்துடுறாரு? ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு? இந்த வீட்டுக்கு 12ஆம் இடமான 9ஆம் இடத்தை பார்ப்பது இந்த காலகட்டத்தில் இவருக்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 6ஆம் இடத்தோட அதிபதியும், இந்த 10க்கு 6ஆம் இடத்தோட அதிபதியும் சனி பகவான், அவரும் அந்த விரயத்திற்கான இடத்த அந்த ஏஎல்பிக்கு 9ஆம் இடத்தை 10க்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதும் அதே பிரச்சனையை அவர் கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விரையாதிபதியான வேலைக்கு விரையாதிபதியான சூரியனும் அதே மாதிரி அந்த 12ஆம் இடத்தையே பார்ப்பது இந்த வேலை இழப்பு இந்த காலகட்டத்தில் இவருக்கு ஏற்பட்டிருக்கு. வேலைக்கான ஒரு பிரச்சனை இவருக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்போ வரைக்கும் இருக்கும்னா இந்த லக்னம் மாறுற வரைக்குமே இவருக்கு இந்த தொல்லைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதன் மூலம் நம்ம எளிமையாகவே சொல்லிட்டோம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த கேள்வி. திருமணத்திற்கு லக்னாதிபதி குரு பகவான் எங்கே இருக்கார்? ஏஎல்பிக்கு 11, நட்சத்திராதிபதி சுக்கிர பகவான் ஏஎல்பிக்கு 4ஆம் இடத்துல. அப்போ இங்கேயே ஒரு பிரச்சனைகள் தெரியுதான்னா, இந்த லக்னாதிபதி 4ஆம் இடத்தில் நட்சத்திராதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது எதை கொடுத்துரும்? இந்த 7ஆம் இடத்திற்கு அது 10ஆம் இடமான சொத்துக்கான இடமாக வேலைக்கான இடமாக வந்துடுறதுனாலையும்
இந்த ஜாதகர் 4ஆம் இடமா வர்றதுனால இந்த பெண் வீட்டார் வந்து இந்த பையனோட வேலையையோ சொத்துக்களை கேட்டுக்கிட்டு வீடு வண்டி வாகனம் சார்ந்த கேள்விகளை கேட்டு இந்த திருமணம் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னா ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது இந்த 7ஆம் இடத்தோட அதிபதி யார்? புதன் பகவான். அவர் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 2ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பெண்ணுக்கு அது 8ஆம் இடமா வந்துடுறதுனால பிரச்சனைக்குரிய வேலை செய்யக்கூடிய ஒரு வரனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது ஒரு சாதக பலனை கொடுக்கும். அதுவும் வந்து பூராடம் 4ஆம் மாதம் போயிட்டுருக்கும்போது D9 வந்து எங்கே போயிட்டுருக்கும்? ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்துல. D9 ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்துல போகும்போது திருமணம் நடக்குமானா நிச்சயமாக நடக்காது. அப்போது என்ன நடக்கும்? மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாதம் வரும்போது D9 வந்து எங்கே வந்துடுவாங்க? ஏஎல்பிக்கு லக்னத்திலே வரும்போது அந்த காலகட்டத்தில் ஒரு திருமணத்திற்கான காலம் உண்டானா உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் அதற்கான முயற்சியை செய்யலாமானா நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி நம்ம எல்லா ஜாதகத்தில் சொல்கிறது தான், வயது அதிகமாகின்ற காரணத்தால் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்குங்க. இது 11ஆம் இடமாம் சம்மந்தப்படுறதுனால 2ஆம் தார திருமணமா அப்படின்னா இந்த ஜாதகருக்கு தான் அது 11ஆம் வருதே ஒழிய இந்த 7ஆம் இடத்திற்கு அது 5ஆம் இடத்தில் தான் வருது. அதனால் இது வந்து 2ஆம் தார யோகம்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பொருத்தம் இல்லாத வரனை வேணால் அமைச்சுக்கலான்னு சொல்லலாம். ஏன்னா ஏஎல்பி லக்னாதிபதி யார்? குரு. 7ஆம் இடத்தோட அதிபதி யார்? புதன். அப்போ புதனும் குருவும் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சுய புத்தி, ஒன்று வந்து சொல் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு வரனையும் வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு நீங்கள் வரக்கூடிய வரனை ஏதோ ஒரு இருக்கிறத சூஸ் பண்ணி திருமணம் முடிச்சுக்கங்க. உங்களோட சகிப்புத்தன்மையில் தான் வாழ்க்கையை ஓட்டணும். ஏன்னா இந்த 8ஆம் இடத்தில் புதன் இருப்பது பிரச்சனைக்குரிய வேலை செய்யலைன்னா அது ஒரு பிரச்சனையாகவே அமைஞ்சிடும். ரொம்ப கவனமாக பேசணும். உங்களோட பேச்சே பிரச்சனையாகிடும். நீங்கள் பேசுகிற எல்லாமே பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா அதுக்கடுத்து வந்து இந்த பூராடம் 4ஆம் மாதம் முடிஞ்சு உத்திராடம் 1ஆம் மாதம் வந்து எப்போ வருதுன்னா 5 ஆகஸ்ட் 2025 வரும்போது அப்போ இங்கே வந்து சூரியனாக வந்துடுவார். சூரியன் எங்கே இருக்கார்? ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்துல. நட்சத்திராதிபதி சூரியன் வந்து ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்துல நல்லா தான் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் நடக்குமானா நடக்கும். ஆனால் இந்த ஜாதகருக்கு அது 8ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது மட்டும்தான் பிரச்சனை. அதனால் பிரச்சனைக்குரிய வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துங்க அப்படின்ற மாதிரி நம்ம இதன் மூலம் பலன் சொல்லிட்டோம். அதே மாதிரி பூராடம் 4ஆம் மாதம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு திருமண காலம். இப்போதைக்கு முயற்சி பண்ணுங்கள், திருமணம் வந்து பின்னாடி உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இது மாதிரி எளிமையாக துல்லியமாக ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு முறை தான் அட்சய லக்னபதி ஜோட முறை. இன்னும் இதில் நிறைய ஆய்வு பண்ணலாம். ஆனால் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அவங்க என்ன கொஸ்டினோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லியிருக்கோம். இது மாதிரி எளிய துல்லிய ஆய்வு அட்சய லக்னபதி ஜோட முறையில் தான் கணிக்க முடியும். இதை நீங்களும் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களும் எங்களோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம். நன்றி.